காசாவோட ஹெல்த் ரிஸ்க் பத்தி பேசுறதுக்கு, டென்டிஸ்ட் தானே உனக்கு என்ன வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. பிகாஸ் டென்டிஸ்ட் ஹேஸ் அ குட் ஹெல்த் பேக்ரவுண்ட். அது மட்டும் இல்லாம, நான் வெறும் டென்டிஸ்ட் மட்டும் இல்ல. ஐ ஆம் அ பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆல்சோ அன் என்வாயர்மெண்டல் டாக்ஸிகாலஜிஸ்ட். ஸோ, நான் ஒரு ப்ராப்பர் பெர்சன் டு டாக் அபவுட் த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் இன் காசா. ஸோ ஓகே. போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. குண்டு போடுறது நிக்க போது, டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நிக்க போது, எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அண்ட் அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போகுது அப்படிங்கிறத எல்லாருமே மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் அது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஸோ ஒரு பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்டா நான் இந்த டாபிக் பத்தி வீடியோஸ் என்ன இருக்கு அப்படின்னு தேடும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் தி அட்டாக், ரீசன் ஃபார் தி அட்டாக், ரீசன் ஃபார் கான்ஃப்ளிக்ட், இதனால தான் இது நடந்துச்சு, இவங்க இது பண்ணால் தான் இவங்கள அவங்க அது பண்ணாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்கே தவிர அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு, அது அது இன்னும் எவ்வளோ வேர்ஸ் ஆக போகுது, எவ்வளோ கஷ்டப்பட போறாங்க, எவ்வளோ நாளைக்கு அது நீடிக்கும் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் வந்து தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது நான் பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸோட பேரழிவு வைல்ட் ஃபயரால் நடந்தது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த பேரழிவுங்கிறது நேச்சுரல் டிசாஸ்டரால மட்டும் நடக்கிறது இல்லை. லைக் ஃப்ளட், சுனாமி, ஃபயர் இதனால மட்டும் நடக்கிறது இல்லை. வார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரழிவு. அது மனிதர்களால் நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 50 பேருக்கு ஒரு ஆள் கொல்லப்பட்டிருக்காங்க. 20 பேருக்கு ஒரு ஆள் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரியோட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு கை, கால் எழுந்ததுக்கான நிலைமை வந்திருக்கு. டெய்லி 400 குழந்தைங்க இருந்திருக்காங்க. 180 குழந்தைங்க என்ன சிச்சுவேஷன்னே தெரியாம புதுசா இந்த உலகத்துக்கும் வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 குழந்தைங்களாச்சு எந்த விதமான அனஸ்தீசியாவோ இல்ல எந்த ஒரு பேசிக் ஹெல்த் ஃபெசிலிட்டியுமே இல்லாம கையும் காலும் ஆம்பியூட்டேட் செய்யப்பட்டிருக்கு. 93% மக்கள் வந்து சாப்பாடுக்கான பேசிக்கான ஹாஃப் டே மீல் கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத நம்மளால இந்த காசாவோட ரிப்போர்ட்ஸ்ல வந்து பார்க்க முடியுது. ஓகே, இது எல்லாமே இருக்கு. ஸோ இதோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. நியூட்ரிஷனுக்கே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹார்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், லங்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது மாதிரி மகப்பேறு அண்ட் குழந்தைங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு வார் நடக்கும்போது என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்க பார்க்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான உடல்ல பிரச்சனைகளும் இந்த வார் சுச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு நினைச்சது மெட்டர்னல் அண்ட் சைல்ட். ஸோ மெட்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது மகப்பேர். மகப்பேர் அப்படின்றது வந்து பிரெக்னன்சி டைம். ஸோ அது வந்து அவங்க வந்து இப்போதான் கன்சீவ் ஆனவங்களா இருக்கலாம், ஆர் கன்சீவ் ஆகி மிட் டேர்ம்ல இருக்கலாம், ஆர் கன்சீவ் ஆகி இப்போ டெலிவரி பண்ண போறவங்களா இருப்போம். இப்போ காசா பொறுத்த வரைக்கும் 45,000 விமென்ஸ் அட் திஸ் பாயிண்ட்லயும் டெலிவரி பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அண்ட் 180 லைவ் பர்த் வந்து டெய்லிக்கும் அந்த காசாவில் அவ்வளோ போருக்கு நடுவுலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1.5 வருஷமா போர் நடக்குது. கிட்டத்தட்ட 15 மந்த்ஸ் ஃப்ரம் அக்டோபர் 7, 2023 இருந்து ஜான் 2025 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல பிரெக்னன்சியா இருக்கோம்னா அயன் சப்ளிமெண்ட்ஸ், ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ், பிபி டேப்லெட்ஸ், மானிட்டரிங் எல்லாமே ரெகுலரா பண்றோம். ஆனா இது எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது அந்த பிரெக்னன்ட் விமன்ஸ்க்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இறந்தே பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கொடுத்த டைமை விட இன்னும் ரொம்ப முன்னாடி, ஸோ 1 மந்த்தோ 2 மந்த்தோ முன்னாடியே பிறக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம ஊர்ல பிறக்கிறது இல்லையான்னு கேட்டா நம்ம ஊர்லயும் பிறக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான கேர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹை லெவல் கேர். ஸோ ஐசியூலேயே நியோநாட்டல் ஐசியூன்னு தனியா ஒரு வார்டு இருக்கு. அதுல அந்த ப்ரீடர்மா, அதாவது கொடுத்த டைமுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைங்கள ஃபுல்லா கேர் கொடுத்து அவங்க நல்லா டெவலப் ஆகி அவங்க ப்ராக்ரஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கிட்டே கொடுப்பாங்க. அட்டாக்ஸ் இருந்தாங்காட்டி அங்க ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் கொடுக்கறதுக்கான மேன் பவரும் ரொம்ப கம்மியா இருக்கும்போது அவ்வளோ நாளும் அவ்வளோ கேர்ஃபுல்லா அந்த குழந்தைங்கள பார்க்க முடியாது. ஸோ 4 or 5 டேஸ்லயே எந்த விதமான ஃபாலோ அப்பும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புற சுச்சுவேஷன் வருது. ஸோ ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தை வந்து எதுவுமே
வாமிட் பண்ணிட்டே இருக்கு, டயரியா போய்க்கிட்டே இருக்கு, ஹை ஃபீவர்லயே இருக்கு. அவங்க சொல்றாங்க, "எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல." அப்ப டாக்டர் கேட்டுருக்காங்க, "பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்களா?" அப்படி கேட்குறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி 93% ஆஃப் த பீப்பிள் ஹை ஸ்டார்வேஷன்ல இருக்காங்க. விச் மீன்ஸ் ஹால்ஃப் a டே ஒரு மீல் கூட கிடைக்கலன்னும்போது, பிரஸ்ட் ஃபீடோ, மில்க் செக்ரீஷனோ அந்த மதருக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் அவங்க சொல்றாங்க, "என்கிட்ட மில்க் செக்ரீஷனே ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார்முலா மில்க்கோட அவைலபிலிட்டியும் இல்ல. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கிற எய்ட்ல இருந்து கொஞ்சம் ஃபார்முலா மில்க் குடுக்குறாங்க. அத குடுத்து அந்த குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தையோட உடம்பு வேற எந்த மினரல்ஸுமே இல்லாம அந்த ஃபுட்ட அப்சார்ப் பண்ண முடியல. அந்த குழந்தைய ஃபாலோ அப் பண்ணும்போது ஒரு 4, 5 நாள்ல அதால கோப் அப் பண்ண முடியாம இறந்தும் போது. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன் இஸ் வெரி ஹெக்டிக். இதுல வளர்ற குழந்தைங்க, இவ்ளோ ஒரு ஸ்டார்வேஷன்ல வளர்ற குழந்தைங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வல்னரபிளா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் நெறைய இருக்கும். நைட்மேர்ஸ் அதாவது கனவு, பாம் பிளாஸ்ட் ஆகுது, இல்ல இவ்ளோ பேர் இறக்கறது, இந்த மாரி விஷயங்கள பார்க்கும்போது, அவங்களோட கனவு காணும்போது, அந்த பயம் வந்து அவங்களுக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி விமென் அண்ட் சில்ட்ரன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அண்ட் இருந்தாங்க. அண்ட் இப்ப பார்க்கும்போது, அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ, இதுல ஒரு விஷயம் ரொம்ப நோட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு பார்க்குறது வந்து என்வாயர்மெண்டல் இம்பேக்ட். ஸோ, என்வாயர்மெண்டல் இம்பேக்ட்ஸ வந்து இவ்ளோ ஒரு டெட்லி சிச்சுவேஷன்ல எதுக்கு பார்க்கணும்? ஆர் எல்ஸ் அதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி நான் ஒரு என்வாயர்மெண்டல் டாக்ஸிகாலஜிஸ்ட்டும் கூட. அண்ட் அந்த என்வாயர்மெண்ட் நம்ம ஹெல்த்துக்கு குடுக்குற இம்பேக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா, நல்ல காத்த சுவாசிக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்ல உணவ சாப்பிடணும். அப்பன்னா நம்ம நல்லா வாழலாம். அண்ட் அண்ட் அது வந்து அந்த காத்துங்கிறது இன்னைக்கு இருக்க போறதில்ல. ஜெனரேஷன் அண்ட் ஜெனரேஷன்ஸ்க்கா நம்ம ஏர்ல இருக்க போற நம்ம என்வாயர்ன்மென்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது யாருமே பெருசா கவனிக்கலனாலும், வார்ன் அந்த இடத்துல நல்லா கவனிச்சிருக்காங்க. ஸோ தட் அங்க இருக்கிற ஏர் ஆகட்டும், சாயில் ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும் 3மே ரொம்ப பொல்யூட்டா இருக்கு. நேரா கொண்டு போய் நீங்க எதையும் போட தேவையில்ல. அங்க 85,000 டன் பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அந்த இந்த பிளாஸ்ட்ல நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் உடைஞ்சிருக்கு. நெறைய கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நெறைய இண்டஸ்ட்ரீஸ் உடைஞ்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது அதுலருந்து வர அனைத்து டாக்ஸின்ஸும், கெமிக்கல்ஸும் அந்த ஊர் ஃபுல்லா பரவி இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பில்டிங்ஸ் உடைஞ்சதுல கிட்டத்தட்ட ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட்ஸ் மாரி 10 சைஸ் ஆஃப் ஹைட்ஸ் வச்சா அந்த அளவுக்கு டெப்ரீஸ் வந்து காசால இருக்கு. ஸோ அத கிளீன் பண்றதுக்கு நல்ல ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலே மினிமம் 15 இயர்ஸ் ஆகும். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அத கிளீன் பண்ணா கண்டிப்பா ஒரு 40 to 50 இயர்ஸ் ஆச்சு ஆகும் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இத கிளீன் பண்றதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நான் எக்ஸ்ப்ளோடட் பாம். ஸோ பாம் போட்டாங்க. ஆனா அது எக்ஸ்ப்ளோட் பண்ணாம நெறையா அந்த பில்டிங்ஸ்குள்ளயும், அந்த டெப்ரீஸ்குள்ளயும் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அத கிளியர் பண்ணும்போது அது வெடிக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி மெட்டல்ஸ் லைக் ஆர்சனிக், லெட், மெர்க்குரி, கேட்மியம், குரோமியம் இந்த மாரி மெட்டல்ஸ் வந்து ஹியூமன் சுவாசிக்கும் போதோ, இல்ல அவங்க ஃபுட் வழியோ, அவங்க தண்ணி வழியோ அவங்க பாடிக்குள்ள போம்போது, அதுல இருக்கிற டாக்ஸின்ஸும், அந்த மெட்டல்ஸும் நம்ம பாடியில வந்து கிராஸ் ரியாக்ட் ஆகும்போது நெறைய ஹெல்த் இம்பேக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்க இருக்க தண்ணீல சரி, காத்துலயும் சரி, பாஸ்பரஸ் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் அதிகமா கலந்திருக்கு. அண்ட் லேண்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸால அங்க என்ன விளைய வச்சாலுமே அந்த கெமிக்கல்ஸ் அந்த கிராப்ஸ் கூடயும், அந்த ஃப்ரூட்ஸ் கூடயும், அந்த வெஜிடபிள்ஸ் கூடயும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ என்வாயர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு தனி டாபிக். அத டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் வேணும். ஆனா இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஒரு வார் கண்டிஷன்ல. அண்ட் அது வந்து ஆன் அ டோட்டல் அவங்களோட வாட்டரையும், அவங்க சானிடேஷனையும், அவங்க ஹைஜீனையுமே வந்து ஃபுல்லா பிரேக் அவுட் பண்ணிடுது. ஸோ இப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது இதோட இன்டர்லிங்கான ஒரு விஷயம் தான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ வைரஸாலயோ, பாக்டீரியாலயோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ லைக் கோவிடா இருக்கலாம், இல்ல வந்து நிப்பா வைரஸ் இந்த மாரி நம்ம இந்தியால நெறைய பார்த்திருப்போம். அந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 குழந்தைகள் காலரா அண்ட் டயேரியாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1,50,000 குழந்தைகள் மூச்சு குழாய்ல இன்ஃபெக்ஷனோட இருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அண்ட் அந்த டெப்ரீஸ் அதெல்லாம் அடைக்கும்போது அவங்க மூச்சு விடுறதுக்கு நெறைய தொந்தரவு இருக்கு. அண்ட் அதுல இன்ஃபெக்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ரேஷ், அதுக்கப்புறம் சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரியான
வைரஸ் ஸ்ப்ரெட் வியாதிகளும் அங்க வந்து நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 40,000 சில்ட்ரன் வந்து ஹெப்பாட்டிஸ் வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது வந்து லிவரை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து 40,000 பீப்புள்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொன்னு கம்யூனிகபிள்லே ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல போலியோ வேக்சின் போட்டு எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஊர விட்டோ, அந்த நாட்ட விட்டோ எராடிகேட் பண்ண, அதாவது சுத்தமாவே அழிக்கப்பட்ட ஒரு வைரஸா இருக்கும். அண்ட் அது வராம தடுக்கிறதுக்காக நம்ம வேக்சினேஷன் போட்டுட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு. அண்ட் மெயினா அண்டர் 5 குழந்தைங்களுக்கு. அந்த மாரி காசாலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழிக்கப்பட்ட போலியோ 25 வருஷத்துக்கு முன்னாடி அழிக்கப்பட்டது. போலியோ இப்போ ஒரு கேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேஸ் தான, அத கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சா, அதுதான் கிடையாது. ஒரு கேஸ் இன்னும் 200 கேஸ கொண்டு வரதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ்ல நமக்கு தெரிய வருது. இதோட லாங் டர்ம் இம்பேக்ட்ஸ பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இதுல இவ்ளோ ஒரு மென்டல் பிரச்சனையோட, இவ்ளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட, இவ்ளோ ஒரு ட்ராமாவோட இருக்கிற குழந்தைங்களோட மென்டல் டெவலப்மெண்ட் இன்னும் ஃபியூச்சர்ல போக போக அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட நியூரான்ஸ், அவங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாத்தோட டெவலப்மெண்ட்டுமே வந்து ரொம்ப ஸ்லோ ஆறதுக்கும், ரொம்ப இம்ப்ராப்பரா இருக்கிறதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நெறைய டிசபிலிட்டீஸ் அண்ட் நெறைய மென்டல் சம்பந்தமான ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி ஹை ஸ்ட்ரெஸ்ல வரும்போது, அத ரிலீவ் பண்ணும்போது, அதிக ஆல்கஹால், அதிக சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ட்ரக்ஸ் இத யூஸ் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த பெர்சன்டேஜுமே வந்து ரொம்ப அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி ப்ரீ டெர்ம் குழந்தைங்க, ஸோ இவ்ளோ குட்டி குழந்தைங்க, குடுத்த டெர்முக்கு முன்னாடி பொறக்கிற குழந்தைங்க சரியா ஃபாலோ அப் பண்ணாம குடுக்கும்போது, அவங்களுக்கு என்ன ஆர்கன் டெவலப் ஆயிருக்கு, என்ன டெவலப் ஆகல, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதே தெரியாது. அது எல்லாமே அவங்க வளர 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 அண்ட் அவங்க ஜெனரேஷன்ஸ் நெக்ஸ்ட் போக போகவுமே அது இன்ஹெரிட் ஆயிருக்கா, இல்லையா அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ நம்ம ஊர்லயே டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் கேசஸ் நெறைய பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கு ரெகுலரா டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கணும். அப்பனா தான் அவங்களால ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இருக்க முடியும். ஆனா இங்கேயுமே டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ரேட் ஆல்ரெடி அதிகமா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த 15 மந்த்ஸ் அவங்க எந்த மெடிகேஷன்ஸுமே எடுக்காம இருக்கங்காட்டி, அந்த மக்களுக்கு அதிகமான நிமோனியாவோ ஆர் ஸ்ட்ரோக்கோ, இல்ல ஹார்ட் டிசீஸோ, ஈவன் கிட்னி டிசீசஸ் எல்லாமே அதிகமாறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. அது லாங் டெர்ம்ல இன்னும் பெரிய ஹெல்த் பர்டன்ஸ இந்த இந்த காசாவுல கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் ரொம்ப பெரிய ரோல் கொண்டு வரும். அண்ட் கேன்சர் இஸ் மோர் ரிலேட்டட் டு என்வாயர்மெண்டல் ரிலேட்டட் பொல்யூஷன். ஸோ இங்க இங்க இருக்கிற என்வாயர்மெண்டல் பொல்யூஷனை பார்க்கும்போது தேர் இஸ் ஹை பெர்சன்டேஜ் தட் 20 to 30% ஆஃப் த கேன்சர் கேசஸ் நவ் இன் காசா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் வர வர ஜென்ரேஷன்ஸ்ல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஜுரிஸ் அப்படின்னும்போது 1 lakh இன்ஜுரிஸ் அண்ட் அரௌண்ட் 4,500 ஆம்பியூட்டேஷன்ஸ். ஆம்பியூட்டேஷன்னா கையோ காலோ இந்த இன்ஜுரியில காப்பாற்ற முடியாம எடுத்துடுறது. ஸோ அந்த மாதிரி டிசபிலிட்டிஸோட இருக்கவங்க நிறைய இருப்பாங்க. அண்ட் அவங்களோட நல்ல வாழ்க்கை தரமான ஒரு வருஷங்கள் வந்து குறையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. மென்டல் ஹெல்த் இது நான் நிறைய சொல்லிட்டேன். ஆனா இப்பயும் சொல்றது என்னன்னா, அது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். ஸோ ஒரு கிளாஸ் இருக்குன்னா, அத நம்ம உடைச்சுட்டோம்னா எப்படி பெர்ஃபெக்ட்டா அத நம்மளால ஒட்ட வைக்க முடியாதோ, அந்த மாரி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். அது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆயிடுச்சு, இல்ல ஒரு பயத்த எங்கேயோ ஒரு இடத்துல உருவாயிடுச்சுன்னா, அது உங்க லைஃப் லாங் நீடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அத வந்து கோப் அப் பண்ற அளவுக்கு ஃபேமிலீஸ்க்குமே வந்து அந்த அளவுக்கு நாலேட்ஜும் இருக்காது. அது எப்படி சரி பண்றதுன்னும் தெரியாது. அதுக்கான ப்ராப்பர் கேரும் கிடைக்கல அப்படின்னா, ரொம்ப ரொம்ப லைஃப்ப வந்து அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயமா வாழ்நாள் பூரா இருக்கும். அண்ட் அது குழந்தைங்களுக்கு நடக்கும்போது, அது அவங்க வளர 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 இன்னும் பெரிய பிரச்சனைல கொண்டு வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ போர் நிறுத்தியிருக்காங்க அப்டின்னா கூட, இதோட இம்பேக்ட்ஸ் அந்த காஸ் பண்ண இம்பேக்ட்ஸ்ங்கிறது லாங் டெர்ம், அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு, ரொம்ப காலங்களுக்கு நீடிக்கும் அப்டிங்கிறது தான் வந்து நெறைய யுனைட்டட் நேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்ளோ ஒரு இம்பேக்ட்ஸ் பார்க்கும்போது, இது எதனால நடக்குது அப்டின்னு யோசிச்சோம்னா, ஒரு சின்ன வெறுப்பு. ஸோ இங்க நடந்தது ஒரு வெறுப்புல இருந்து ஆரம்பிச்சதாம். நமக்கும் இருக்கலாம். நம்மளோட வெறுப்பு வந்து நம்ம கூட இருக்கவங்க மேல இருக்கலாம். இல்ல ஆர் நம்ம பக்கத்துல இருக்கவங்க மேல இருக்கலாம். ஒரு நம்ம வேலை செய்ற இடத்துல இருக்கலாம். இல்ல வேற ஊர் மேல இருக்கலாம். வேற நாட்டு மேல இருக்கலாம். வேற இனத்து மேல இருக்கலாம். எது மேல இருந்தாலுமே, அத கண்டிப்பா
கட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். பிகாஸ் இப்ப நம்ம பார்க்குற சிச்சுவேஷன் ஒரு வெறுப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஸ சென்ச்சுரீஸ்க்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருக்கோம். அண்ட் அட் திஸ் பாயிண்ட் நமக்கு யார் மேலயாவது வெறுப்பு இருக்கு அண்ட் அது உங்களுக்கு மட்டுமே உங்க உள்ளுக்குள்ளேயே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, அத இப்பவே கட் பண்ணிருங்க அண்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. பிகாஸ் யூ நெவர் நோ ஒருத்தவங்க மேல இருக்க வெறுப்போ, இல்ல ஏதாச்சும் ஒரு திங்ஸ் மேல இருக்கிற வெறுப்போ, அது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ பீஸ் இஸ் ஒன்லி சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஐ ஹவ் அட்டாச்ட் லிங்க் ஃபார் த சேரிட்டி ஃப்ரம் யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் யூனிசெஃப். அண்ட் இஃப் anyone is interested to help rebuild the city, please do donate. And thank you for watching this. And இதோட உங்களோட கமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இதுல எந்த ஹெல்த் டாபிக் பத்தி எக்ஸ்ட்ராவா பேசணும் அப்படின்னாலும் அது வந்து இன்னும் எலாபரேட்டா பேசுறதுக்கு ஐ கேன் ட்ரை ஃபார் இட். தேங்க்யூ.